ஹாய்! இந்த வீடியோவில் நம்ம மென்சுரேஷன் சீரீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ட்ரையாங்கிள் A to Z எல்லாமே பார்த்துருக்கோம். அதே மாதிரி பேரலோகிராம், ராம்பஸ் இதுலேயுமே வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதில் எல்லா டைப்ஸுமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோலையும் அதே மாதிரி ஸ்கொயர் டாப்பிக்கை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸுக்கு சேர்ந்த மாதிரி தான் இந்த வீடியோன்றது இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஸ்கொயரில் ரொம்பவே ஈஸியாக தான் கேட்குறாங்க. கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர்லலாம் போய் பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து படிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர்னால் என்ன, எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். அண்டு அதனோட 4 ஆங்கிளுமே என்னவாக இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். ஓகே, ஜென்ரலாக பேரலோகிராம், ராம்பஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பார்த்தோம், பேஸ் இன்ட்டு ஹைட், அதுதான் ஃபார்முலான்னு பார்த்தோம். ஸ்கொயர்லேயும் அதே தான், பேஸு இங்கே ஹைட்டும் என்னவாக தான் இருக்குது, ஏ சேமாக தான் இருக்குது. ஸோ பேஸ் ஹைட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு இதனோட ஏரியாங்கிறது கிடச்சிரும். ஸோ ஏ ஸ்கொயர். டயகனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எது நம்மளுக்கு ஹைபோட்டனஸ், டயகனல்ன்றது தான் ஹைபோட்டனஸ். ஸோ பித்தாகரஸ் தியரம், டயகனல் ஸ்கொயர் hypotenuse square is equal to base plus height square இல்லையா, a square plus again a தான் ஹைட்டும் a square 2a square அப்படின்றது கிடைக்கும். இப்போ diagonal வந்து d root, ஸோ ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா ரூட் ஆயிரும், √2 அப்படியே இருக்கும். a ஸ்கொயர் வந்து ஸ்கொயருக்கும் ரூட்க்கும் கேன்சல் ஆகிட்டு ஏன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ diagonalன்றது என்னது, √2a. இப்போ ஒரு வேளை டயகனல் கொடுத்துட்டு ஏரியா கேட்டாங்க அப்படின்னா டைரக்ட் ஃபார்முலா இருக்குது, டயகனல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. பெரிமீட்டருங்கிறது என்னது, சுற்றளவு. எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா கிடைக்கும் a + a + a + a 4a. ஓகே, ஸோ பரப்பளவு a ஸ்கொயரு, சுற்றளவு வந்து 4a. இதெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். டயகனல் கொடுத்துட்டாங்க, ஏரியா கேட்டிருக்காங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க, டயகனல் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து நீங்களே ட்ரை பண்ணலாம் இந்த ஃபார்முலா மட்டும் வச்சு. இந்த கொஸ்டினில் ஏரியா கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ ஸ்கொயர் கூட 4489 ஈக்குவேட் பண்ணிவிட்டு ஏ கண்டுபிடிச்சிட்டு 4a கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இது இப்போது ரீசெண்டாக CHL 2025 கேட்ட கொஷின். இந்த ரெண்டு கொஷினுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப் சைட் 10 cm ஹேஸ் ஏ ஸ்மாலர் ஸ்கொயர் ரிமூவ்டு ஃப்ரம் ஒன் சைட். இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதனோட எல்லா சைட்ஸுமே என்னவாக இருக்குது, 10ஆக இருக்குது. ஸ்மாலர் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு சைட்டில் இருக்குது. ஸோ அது எங்கன்னா இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். 4 cm சொல்லிட்டாங்க அந்த ஸ்கொயரோடைய சைட்ஸை. ஓகேவா, இப்போது இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமைனிங் பார்ட்டோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் ஸ்கொயரோட ஏரியா என்ன, 10 ஸ்கொயர். ஓகே, ரிமூவ் பண்ண பார்ட் அப்படிங்கிறது என்னது, 4 ஸ்கொயர். அவங்க என்ன எதுக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் த ரிமைனிங் ஏரியா டு த ஒரிஜினல் ஏரியா. ஸோ ரிமைனிங் ஏரியான்றது இந்த ஃபுல் ஏரியாவில் இந்த குட்டி பார்ட்டு நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா கிடைக்கும் இல்லையா. ஸோ 10 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயருங்கிறது என்னது, 100 - 16 84. ஸோ ரிமைனிங் ஏரியாவுக்கும் ஒரிஜினலுக்கும் தான் வந்து ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போது ஒரிஜினல் ஏரியா 100, ரிமைனிங் ஏரியா 84, கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா 21 25. ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டின் பாருங்கள், ஏரியா எல்லா கொஷினுமே வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா கொஷினுமே நீங்கள் பார்த்தோன்னே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இப்போது என்ன கேட்டிருக்காங்க, முதல்ல ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபீல்டு இஸ் 24200. ஏரியா கொடுத்துருக்காங்க, அது வந்து என்னவா 24200 ஸ்கொயர் மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அட் த ரேட் ஆஃப் 6.6 km/h, how much time will a lady takes to cross the field diagonally? இப்போது அந்த ஃபீல்டை க்ராஸ் பண்ணணும். க்ராஸ் பண்ணுறத எப்படி பண்ணுறாங்களாம், டயகனலாக க்ராஸ் பண்ணுறாங்களாம். ஓகேவா, அப்படி க்ராஸ் பண்ணுற அந்த ஸ்பீடு வந்து 6.6 km/h கொடுத்துருக்காங்க. ஓகேவா, க்ராஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக டைம் அப்படிங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு.
ஓகே. ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது நம்மளுக்கு டயகனல் டிஸ்டன்ஸ் நமக்கு தேவை. ஏன்னா அவங்க கிராஸ் பண்ணுறது டயகனலி. ஸோ சைட்ஸ் வந்து என்னன்னு தெரியாது, நம்ம ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஏவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சைடுங்கிறது ஏ தானே, ரூட் எடுத்தோன்னா நம்மளுக்கு சைடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். 2 நம்ம காமனாக வெளியே எடுத்தோன்னா 12100 வரும். 1 to 1ன்றது 11 ஸ்கொயர், 100ங்கிறது 10 ஸ்கொயர். ஸோ 11 into 10 ஓகே 2, இது வந்து ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. இப்போ இந்த சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏ ஸ்கொயரா, ரெண்டு பக்கமும் நம்ம ரூட் எடுத்தோன்னா ஏ ஈக்குவல் டு 11 into 10 என்னது 110 ரூட் 2 அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஏ, இது என்னவா இருக்கும் ஏ ரூட் 2. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, டயகனலுங்கிறது ஏ ரூட் 2. ஓகே. ஸோ இது ஏங்கிறது 110 ரூட் 2 அப்படின்னா ஏ ரூட் 2ங்கிறது ரூட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா, இன்ட்டு ரூட் 2வா. ஸோ 220 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது என்னப்போ நமக்கு 220. ஸ்பீட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர் பர் ஹாரில் கொடுத்துருக்காங்க. இது 220 மீட்டர்ஸ். ஓகே, ஏன்னா இது ஸ்கொயர் மீட்டர்ஸ், ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் கிடையாது, ஸ்கொயர் மீட்டர்ஸ். ஸோ இது வந்து 220 மீட்டர். ஸ்பீடு வந்து 6.6 கிலோமீட்டர் பர் ஹார். 5/18 மல்டிப்ளை பண்ணோன்னா நம்ம கிலோமீட்டர் பர் ஹார் வந்து மீட்டர் பர் ஹாராக மீட்டர் பர் செகண்ட்ஸாக மாறிடும். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை மீட்டர் பர் செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். 5/18 மல்டிப்ளை பண்ணோன்னா மீட்டர் பர் செகண்ட்ஸ் வந்துடும். ஓகே, இப்போது 6.6 into 5 என்ன வரும்னா 33 வந்துருமா. ஸோ 3 டேபிளில் இதையும் 3 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணோன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இது 20 வரும். 6 மேலே போச்சுன்னா நம்மளுக்கு 120 அப்படின்றது வரும். ஸோ மீட்டர் கேன்சல் பண்ணிக்கலாம். செகண்ட், மீட்டர் பர் செகண்ட் இல்லையா. ஸோ 1/செகண்ட் மேலே வந்துச்சுன்னா செகண்ட்ஸ்ன்னு ஆயிரும். ஓகே, அப்போது வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும், 120 செகண்ட்ஸ்ன்னு கிடைக்கும். 60 செகண்ட்ஸுங்கிறது 1 minute. ஸோ 120 செகண்ட்ஸுங்கிறது 2 minutes. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா. இந்த கொஷின் இதுவுமே நீங்கள் பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்கள், ஈஸியான கொஷின் தான். த சைட்ஸ் ஆஃப் 2 ஸ்கொயர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ. 2 ஸ்கொயர்ஸ் இருக்கான், அதனோட சைட்ஸ் வந்து இந்த ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதனோட பெரிமீட்டர் வந்து ஆட் பண்ணால் 180 சென்டிமீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் த பெரிமீட்டர்ஸ்னால் நம்ம வந்து என்ன வச்சுக்கலாம்னா, ஒரு ஸ்கொயரோட சைட்ஸ் ஏன்னு வச்சுக்கலாம், இன்னொரு ஸ்கொயரோட சைட்ஸை பின்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ பெரிமீட்டர்ஸ், சம் ஆஃப் தேர் பெரிமீட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் என்னது, இதுக்கு இந்த ஸ்கொயருக்கு 4a, இந்த ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்ன 4b. ஓகே, ஸோ என்ன வரும் 4 into a plus b அப்படின்றது வரும். அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர்ஸ், சம் ஆஃப் பெரிமீட்டர்ஸ் 180ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு சைடுக்கும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 45ன்னு கிடைக்கும். ஸோ a plus bங்கிறது என்னது 45. ஸோ ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை 2k 3kன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 5kங்கிறது என்னது 9. ஸோ k ஈக்குவல் டு 9. இவங்க வந்து பெரிய ஸ்கொயரோடைய ஏரியா தான் கேட்டிருக்காங்க. சைடு பெருசாக இருக்குது அப்படின்னா ஏரியா பெருசாக இருக்கும். ஸோ லார்ஜஸ்ட் ஸ்கொயர் என்னது 3k. ஸோ 3 into 9 என்ன 27. ஸோ 27 ஸ்கொயர் தானே நம்மளுக்கு பெரிய ஸ்கொயரோட ஏரியா. ஸோ 27 ஸ்கொயர் வந்து 729. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில்டர் இருக்கார். அந்த பில்டர்கிட்ட ஃபென்சிங் ஒயர் இருக்குது. அதாவது ஃபென்சிங் ஒயர்னா என்னது, வேலி போடுற ஒயர். இப்போது கார்டன் இருக்குது அப்படின்னா அதுக்கு வேலி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுற்றி அந்த ஒயர் வந்து அவர் வச்சுருக்கிறாரு 100 மீட்டர்ஸில். அவர் வந்து இந்த ஒயரை வந்து சர்க்குலர் கார்டன் அப்படி இல்லைனா ஸ்கொயர் கார்டன் ரெண்டுத்தில் எதனா ஒன்று என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவர் யூஸ் பண்ணலாம். 100 மீட்டர் ஒயரை வச்சு என்க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த ஏரியா, சர்க்குலர் அண்ட் ஸ்கொயர் கார்டனுடைய ஏரியா வந்து என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஏரியா. ஓகேவா, 100 மீட்டர் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி. இப்போது பெரிமீட்டர் தானே நம்ம ஃபென்ஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ சர்க்குலர் கார்டன் வச்சுக்கோங்க, அதனோட சுற்றளவில் தான் நம்ம வந்து வேலிங்கிறத போடுவோம். பரப்பளவுன்றது இது, சுற்றளவுங்கிறது இது. அதே மாதிரி ஸ்கொயருக்கும் அதே தான், சுற்றளவில் தான் நம்ம வேலி போட முடியும். அப்போ பெரிமீட்டரோடைய வேல்யூ தான் என்னது 100 மீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிளோட பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா 2πr, ஸ்கொயரோட பெரிமீட்டர் 4a. ஓகேவா, அங்கே ஏரியாவுடைய ரேஷியோ தான் πr ஸ்கொயருக்கும் ஏ ஸ்கொயருக்கும் தான் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன தேவை, ஆர் அண்ட் ஏ தேவை. அப்போ அவங்க கொடுத்துருக்குற வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் பெரிமீட்டர் கூட. ஓகே,
ஏங்கிறது எனக்கு என்னென்னு கிடச்சிருச்சு, கேன்சல் பண்ணோன்னா 25. அதே மாதிரி இங்கே ஆறுங்கிறது 2 × 22/7 × 6 = 100. ஆறுங்கிறது எனக்கு என்ன கிடச்சிருக்குது, 700/44. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 22/7 700/44 அகெயின் ஆர் ஸ்கொயர் இல்லையா, 700/44. ஏ ஸ்கொயருங்கிறது 25 × 25. ஆல்ரைட். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 கேன்சல் பண்ணோன்னா 100 வந்துருச்சு. 25 4s are 25 7 × 4s are 4 கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கேயும் 4 கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 14/11ங்கிறது கிடைக்கும். இந்த இடத்துல 1 இருக்கும். எந்த ஆப்ஷன் வரும், 1.2. ஸோ 1.27 கிட்ட வரும். இதை கேன்சல் பண்ணி முடிச்சோன்னா ஓகேவா. இந்த 3 கொஷினுமே கூட நீங்கள் பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணலாம். பட் இந்த ஒரு கொஷின் மட்டும், ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டயகனல் ஆஃப் ஏ ஸ்கொயர் இஸ் 8√2. ஒரு ஸ்கொயரோட டயகனல் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 8√2ன்னு சொல்லிட்டு. ஃபைண்ட் த டயகனல் ஆஃப் த அனதர் ஸ்கொயர் ஹூஸ் ஏரியா இஸ். இன்னொரு ஸ்கொயரோட டயகனல் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதனோட ஏரியா வந்து என்னவா, ட்ரிபிள் தட் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஸ்கொயர். ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட ஏரியா என்னவோ, ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட ஏரியா வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய ட்ரிப்பிள் தான் இந்த ஸ்கொயரோட ஏரியாவும். ஸோ இந்த 3A ஏரியா இருக்கிற அந்த ஸ்கொயரோட டயகனல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இப்போது நம்மளுக்கு டயகனலை வச்சே ஏரியா கண்டுபிடிக்க முடியுமா, அதாவது நம்ம ஏன்னு வச்சுருக்கோம் இல்லையா ஏரியா, அதை கண்டுபிடிச்சிடலாமா. ஃபஸ்ட்டு என்னது, d²/2 தானே நம்மளுக்கு ஏரியா ஃபார்முலா. டயகனல் (2) டயகனல் என்ன, 8√2. 8 ஸ்கொயரு √2 ஸ்கொயர் எடுத்தோன்னா 2 வந்துடும், /2 2 கேன்சல் ஆகிட்டு 64ங்கிறது கிடைக்கும். அப்போது இந்த ஸ்கொயரோட ஏரியா 64, இந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து 3 × 64. ஏரியா நம்மளுக்கு 3 × 64. நம்மளுக்கு சைட்ஸ் தேவை அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு ரூட் எடுப்போம் இல்லையா. 64 × 3க்கு ரூட் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும், 8√3ங்கிறது கிடைக்கும். இது என்னது, சைட்ஸ். 8√3ங்கிறது சைட்ஸ். இது ஏன்னா இது என்னது, இது ஏ அப்படின்னா இது a√2 இல்லையா. அப்போது என்ன பண்ணணும், a√2 கண்டுபிடிக்கிறதுக்கு √2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும் இல்லையா. மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 8√6ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த கொஷின் ட்ரை பண்ணுங்கள். ஸோ சிமிலர் டைப் தான். நம்ம இந்த கொஷின் அதுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயரோடைய டயகனல் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ஸ்கொயரோட நேம் வந்து ஏ, டயகனல் வந்து a+bன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. இன்னொரு ஸ்கொயர் இருக்குது. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ட்ரான் ஆன் டயகனல் ஆஃப் ஸ்கொயர் பி. இன்னொரு ஸ்கொயர் பி அப்படிங்கிற ஸ்கொயரோடைய டயகனலில் சைடாக வச்சு வரையக்கூடிய ஸ்கொயரோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஸ்கொயர் பிங்கிறது என்னவா, ஹூஸ் ஏரியா இஸ் ட்வைஸ் த ஏரியா ஆஃப் ஏ. ஏவோடைய ஏங்கிற ஸ்கொயரோட ஏரியாவோட ட்வைஸ் தான் நம்மளுக்கு இந்த பிங்கிற ஸ்கொயர். ஓகேவா. இந்த பிங்கிற ஸ்கொயரோட டயகனலை வச்சு வரையக்கூடிய இன்னொரு ஸ்கொயரோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவை, இந்த ஸ்கொயரோடைய டயகனல் என்னன்னு தேவை. அப்போ தான் அந்த ஸ்கொயரோட அதை வச்சு வரைகிற இன்னொரு ஸ்கொயரோட ஏரியா என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இதனுடைய ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இதனுடைய ஏரியாவோட ட்வைஸ் தான் இதனோட ஏரியா. ஓகேவா. டயகனல் (2) இந்த ஸ்கொயரோட ஏரியா a+b (2) இதுதான் இதனுடைய ஏரியா. இதனோட ட்வைஸ் தான் என்னது, பியோட ஏரியா. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் பியோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு. 2 கேன்சல் ஆகிட்டு a+b² கிடைக்கும். அப்போது a+b² நம்மளுக்கு என்னது, பிங்கிற ஸ்கொயரோட ஏரியா. அப்போது இதுக்கு ரூட் எடுத்தோன்னா நம்மளுக்கு சைட் கிடச்சிருமா, a+b தான் என்னோட சைட்ஸு. இந்த சைட்ஸ் வச்சே நம்ம டயகனல் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இது a அப்படின்னா இது a√2 இல்லையா. அப்போ இது a+b அப்படின்னா இது a+b√2. அப்போது இதை வச்சு நம்ம ஒரு ஸ்கொயர் வரைகிறோம், இதை சைடாக வச்சு இந்த டயகனல் சைடாக வச்சு நம்ம ஒரு ஸ்கொயர் வரைகிறோம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும்,
அதனோட ஏரியா அந்த சைடோட ஸ்கொயராக இருக்குமா √2 a + b ஹோல் ஸ்கொயர். என்ன ஆன்சர் கிடைக்கும் 2 × a + b ஹோல் ஸ்கொயர் அப்படிங்க. டி இஸ் த ரைட் ஆன்சர். இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஹூஸ் வெர்டிசஸ் லை ஆன் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 9 cm. அதாவது இந்த ஸ்கொயரோட வெர்டிசஸ் இருக்கு இல்லையா, 4 வெர்டிசஸ் இருக்கும்ல, அந்த 4 வெர்டிசஸும் சர்க்கிள் மேலே இருக்குதான். 4 வெர்டிசஸுமே இருக்கா சர்க்கிள் மேலே, சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் மேலே இருக்குது. இப்போ ஜென்ரலி ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சர்க்கிளுக்கு நான் ஒரு டயமீட்டர் ஒன்று வரைகிறேன். அந்த டயமீட்டரை நான் பேஸாக வச்சுட்டு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற சர்க்கம்ஃபரன்ஸை, அந்த சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணுற மாதிரி நான் ட்ரையாங்கிள் மேக் பண்ணுறேன். எதை பேஸாக வச்சுக்கிட்டு? டயமீட்டரை பேஸாக வச்சுக்கிட்டு. அப்படி ஃபார்ம் பண்ணும்போது அந்த டயமீட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வெர்டெக்ஸ் இருக்குல்ல, அது சர்க்கம்ஃபரன்ஸோடு டச் பண்ணிகிட்ருக்கு இல்லையா, அது எல்லாமே 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளோடைய டயாமீட்டரை பேஸாக வச்சுக்கிட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் மேலே பாயிண்ட்டாக வச்சுட்டு நான் ஃபார்ம் பண்ணுற ஒரு ட்ரையாங்கிளும் நம்மளுக்கு அந்த வெர்டெக்ஸில் 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணும். டயகனல் வரைகிறோம். ஓகே, டயகனல் வரைஞ்சிட்டோம். இப்போது இந்த சர்க்கிளில் இந்த லைன் இருக்குது. இந்த லைன் நமக்கு இந்த ட்ரையாங்கிளோட பேஸா, இந்த ட்ரையாங்கிளோட பேஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுதுன்னா இந்த லைனுங்கிறது என்னவாக இருக்கும்? டயமீட்டராக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டோட ரிவர்ஸ், டயமீட்டர் வந்து ஆப்போசிட்டில் நான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் மேலே ஒரு பாயிண்ட் வச்சு ட்ரையாங்கிள் வரைகிறேன் அப்படின்னா அது 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும். அப்படின்னா இங்கே 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுற அந்த வெர்டெக்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னவாக இருக்கும்? டயமீட்டராக இருக்கும். ஓகே, அப்போது இங்கே இந்த ஸ்கொயரோட டயகனல் தான் என்னது? டயமீட்டர். ரேடியஸ் 9 சென்டிமீட்டர்னா டயமீட்டர் என்னவாக இருக்கும்? 18 இருக்கும் இல்லையா? ஸோ இப்போது டயகனல் 18 அப்படின்னா ஏரியா வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? அந்த ஸ்கொயரோட ஏரியா தானே கேட்டிருக்காங்க. ஸோ டயகனல் ஸ்கொயர் டிவைடட் பை 2, இதுதானே ஃபார்முலா. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இது வந்து இப்போது CGL 2025 கேட்ட கொஷின் தான். கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான், பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, a circular logo of radius 14 cm is fitted perfectly inside a square plate. ஒரு சர்க்குலர் லோகோ வந்து ஸ்கொயர் பிளேக்குள்ளே ஃபிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயக்ராம் வந்து வரைஞ்சாச்சு. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அன்யூஸ்டு ஸ்கொயர் ஸ்பேஸ். அன்யூஸ்டு ஸ்கொயர் ஸ்பேஸுங்கிறது என்னது? ஆக்சுவலி இந்த பார்ட்டு இதனுடைய ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபுல் ஸ்கொயரோட ஏரியாவிலேருந்து சர்க்கிள் ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டா இந்த பார்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸ்கொயரில் சர்க்கிளை மைனஸ் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் பார்ட்ஸ், குட்டி பார்ட்ஸ் 4 பார்ட்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும் இல்லையா? இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும்? ரேடியஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, ரேடியஸ் என்னன்னு தெரியும். இது 14, இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா இதுவும் 14. அப்போ சைடுங்கிறது என்னதான் இருக்கும்? 28 இருக்கும். ஓகே, 28 இருக்கும் சைட்ஸ். ஸ்கொயரோட சைட்ஸ் வந்து 28. ஃபார்முலா என்னது? ஸ்கொயரோடைய ஏரியா ஃபார்முலா 28 ஸ்கொயர் மைனஸ் சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா πr² இல்லையா? ஸோ 22/7. ஆறுங்கிறது நமக்கு என்னது? ஆறுங்கிறது ஆக்சுவலி 14. ஓகே, 14 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 28ன்றது வரும். 22 இங்கே 28 ஸ்கொயரு. ஸோ 28 காமனாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு 28 - 22ங்கிறது வரும். ஸோ 28 6 ஆர் 168. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இங்கே 0.25ங்கிறது தெரியாமல் கொடுத்துருக்கு. ஸோ அதை எடுத்துருங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 168 தான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஷினில் ஏரியாவை ஸ்கொயராக கொடுத்துருக்காங்க, ஏரியாவை வந்து ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க, சைட் லென்த்தை கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஜென்ரலாக ஏரியா அப்படிங்கிறது A², சைட் லென்த்துங்கிறது A. ஸோ ஏரியாவுக்கு ரூட் எடுத்தோன்னா நம்மளுக்கு சைட் லென்த் கிடச்சிரும். அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சைட் லென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். 2401 x⁴ + 196 x² + 4. ஓகேவா? இது வந்து என்னவாக இருக்குது? ஈக்குவேஷனாக இருக்குது. இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும் அப்படின்னா இது வந்து என்னவாக இருக்கணும்? ஃபேக்டர்ஸாக இருந்தால் தான் நம்ம ஈஸியாக ரூட் எடுக்க முடியும்.
ஓகேவா? இது என்னவா இருக்குது, எல்லாமே அடிஷன் ப்ளஸில் இருக்குது. ஸோ ப்ளஸில் இருக்கும்போது நம்ம டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, ரூட் எடுக்க முடியாது. ஸோ ஃபேக்டர்ஸாக நம்ம எழுதிக்கலாம். அப்படி எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து கண்டிப்பாக வந்து ரூட் எடுக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது ஸ்கொயர் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேவா? அப்போது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இது இருக்க சான்ஸ் இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இது a, இது இப்போ a + b ஹோல் ஸ்கொயருங்கிறது என்னது, a² + 2ab, a² + 2ab + b². ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல இது a, இது a², இது வந்து b². ஓகேவா? a² அப்படிங்கிறது அப்போ என்னது, 2401ங்கிறது 49². ஓகேவா? 49 x⁴ x² ஸ்கொயர். ஸோ ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ் இதை விடுங்க, b² என்னது 2². ஓகேவா? அப்போ 2ab ஃபார்மேட்டில் 2 × ஏங்கிறது என்ன 49x², பிங்கிறது என்ன 2. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 196x² வந்துடுச்சு. அப்போ நம்ம திங்க் பண்ணது வந்து கரெக்டு. ஓகே, இப்போது இதை எப்படி எழுதலாம், a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதணும்னா 49x² + 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்போ ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு சைட் லென்த் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. 49x² + 2. ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போது இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? E is a point on AB. முதல்ல நம்ம ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கலாம். A, B, C, D. E is a point on AB. AB மேலே ஈன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? such that BE வந்து என்னவா 17. The area of triangle ADE. ADEங்கிற ட்ரையாங்கிள் வந்து நமக்கு 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது நமக்கு என்ன தெரியும், ஸ்கொயர் அப்படின்னா எல்லா சைட்ஸுமே என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். ஏ ஏ ஏ ஏன்னு இருக்கும். இப்போ இந்த பார்ட் என்னவாக இருக்கும், ஏல 17 போச்சுன்னா a - 17, a -17. இது வந்து என்னது 90 டிகிரி. எல்லா சைடுமே ஸ்கொயர்னால் 90 டிகிரியாக இருக்கும். இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் என்ன, நமக்கு ஃபார்முலா டைரெக்டாக ஏரியா ஃபார்முலா சொல்கிறேன். 1/2 × பேஸ் என்ன a - 17, ஹைட் என்ன a. எந்த ட்ரையாங்கிள்னாலும் இதே ஃபார்முலா தான். நம்மளுக்கு இங்கே ஹைட்டு டைரெக்டாக தெரியுது. ஓகே, என்ன ஆக்சுவலி ஏரியா 84. நமக்கு இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 168ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போது நம்ம ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது நம்ம என்னது இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுங்கிறது எல்லாமே a², அதாவது இந்த ஸ்கொயரோட ஏரியா எல்லாமே a². ஸோ a என்னன்றதை நம்ம இந்த ஆப்ஷனில் நம்ம ஒரு ஆப்ஷனுக்கும் a என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ரூட் எடுத்தோன்னா 27, இதுக்கு ரூட் எடுத்தோன்னா 576க்கு ரூட் எடுத்தோன்னா 24. ஓகேவா? இப்போது 168 அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த ஏ இருக்கிற இடத்துல இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஒரு வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு 20 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக ஒரு 0 இருக்கும். அப்போ 20 நம்ம ஸ்கிப் பண்ணலாம். 25 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இது 5ஓட மல்டிபிளாக இருக்கும். அப்போது 25ஐயும் ஸ்கிப் பண்ணலாம். 27 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா இது 9ஓட மல்டிபிளாக இருக்கும். இது 9ஓட மல்டிபிள் கிடையாது, அதனால் இதையும் ஸ்கிப் பண்ணலாம். இப்போ டைரெக்டாக 24 அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 24 - 17 அப்படிங்கிறது நமக்கு 7. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 168. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டின் பாருங்கள். The base of triangle is equal to the perimeter of a square whose diagonal is 7√2 and its height is equal to side of a square whose area is 169. அதாவது base of a triangle diagonal வந்து 7√2 அப்படின்னு இருக்கிற ஒரு ஸ்கொயரோடைய பெரிமீட்டருக்கு ஈக்குவல். பேஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏ அப்படின்னா இது a√2 இருக்கும் இல்லையா, அப்போது இது a√2 அப்படின்னா √2 கேன்சல் ஆகிட்டு ஏங்கிறது என்ன இருக்கும் 7ன்னு இருக்கும் இல்லையா. ஸோ சைடு வந்து என்னது 7.
பெரிமீட்டர் என்ன 4 into 7 ஸோ 28. பேஸ் என்னது 28ன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த ட்ரையாங்கிளோட பேஸ் 28. அண்ட் இட்ஸ் ஹைட் என்னவா? ஹைட் வந்து எதுக்கு ஈக்குவல் டு த சைட் ஆஃப் ஏ ஸ்கொயர் whose area is 169. இந்த ஸ்கொயரோட ஏரியா 169. ஏ ஸ்கொயர் 169னா ஏ என்னவா இருக்கும் 13 இருக்கும். ஓகே, அப்போது ஹைட் வந்து இந்த ஸ்கொயரோட சைடுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சைடு என்னது இங்கே 13. அப்போ ஹைட்டும் 13. ஓகேவா? இப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா நமக்கு தேவை அப்படின்னா half into பேஸ் into ஹைட்டா? பேஸ் என்னது 28, ஹைட் என்ன 13. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025ல் கேட்ட கொஸ்டின் தான் இது. A square shaped piece of metal has a circular hole cut out exactly from its center. ஒரு ஸ்கொயர் ஷேப்டு பீஸ் ஆஃப் மெட்டல்லேருந்து சர்க்குலர் ஹோலை அதோட சென்டர்லேருந்து எக்ஸாக்டாக கட் பண்ணி எடுக்கிறாங்க. 4 சைட்ஸையும் அது டச் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வாட் % ஆஃப் மெட்டல் மெட்டல் ஷீட்டோட ஏரியா எவ்வளோ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரிமைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆஃப்டர் த கட்டிங். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டோட ஏரியா தானே கேட்குறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் பார்ட்டோட ஏரியா அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது நமக்கு என்ன தெரியும், என்ன கொடுக்கல, சைட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல. ஓகேவா? இது ஏ அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோன்னா ரேடியஸ் என்னவாக இருக்கும் a/2. ஸோ ஃப்ராக்ஷனில் வேணாங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இதை 2aன்னு வச்சுக்கிறேன். அப்போ ரேடியஸ் என்னவாக இருக்கும், இது ஃபுல்லாக 2aனா ரேடியஸுங்கிறது நமக்கு ஏவாக இருக்கும் இல்லையா? ஸ்கொயரோட ஏரியாவிலேருந்து சர்க்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணோன்னா ரிமைனிங் பார்ட்ஸோட ஏரியா என்னன்னு தெரிஞ்சிடும். அதனோட % தான் கேட்டிருக்காங்க. 2a ஸ்கொயருங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும் 4a ஸ்கொயர்னு கிடைக்கும். 2a ஹோல் ஸ்கொயர் வந்து 4a ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ ஸ்கொயரோட ஏரியா தெரிஞ்சிருச்சு. அண்ட் சர்க்கிளோட ஏரியா என்னது 22/7 பை ஆர் ஸ்கொயர் இல்லையா? ஆறுங்கிறது இங்கே ஏ ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து எனக்கு என்னது ரிமைனிங் பார்ட்டோடைய ஏரியா. இந்த ரிமைனிங் பார்ட்டோட ஏரியா இதுதான். ஓகே, இதனுடைய பர்சன்டேஜ் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜுங்கிறது எப்போவுமே என்னது டோட்டல் ஏரியாவிலேருந்து தானே நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ வாட் % ஆஃப் மெட்டல் ஷீட்ஸ் ரிமைன் ஆஃப்டர் த கட்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ஏரியாங்கிறது என்னது, இந்த டோட்டல் ஸ்கொயர் தான் டோட்டல் ஏரியா. 4a ஸ்கொயருங்கிறது கீழே வரணும் இன்ட்டு 100. ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ஏ ஸ்கொயராக காமனாக வெளியே எடுக்கும். 4 - 22/7 ஏ ஸ்கொயரை வெளியே எடுத்துகிறோம். ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ இதை எல்சிஎம் எடுத்தோன்னா 28 - 22 வந்து நமக்கு என்ன கிடைக்கும் 6ன்னு வரும். 6/7 டிவைடட் பை 4 இன்ட்டு 100. ஓகேவா? 4 வந்து என்னது ரெசிப்ரோக்கல் ஆச்சு அப்படின்னா நமக்கு 6/28 இன்ட்டு 100 அப்படின்னு கிடைக்கும். 3/14 இன்ட்டு 100 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? அப்போது 150 டிவைடட் பை 7 என்ன வரும் 21 பாயிண்ட் சம்திங் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஏரியா ஆஃப் பிக்கெஸ்ட் சர்க்கிள் தட் குட் பி ட்ரான் இன் ஏ ஸ்கொயர். ஒரு ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயரில் வரையக்கூடிய பிக்கெஸ்ட் சர்க்கிளோடைய ஏரியா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களே இதை ட்ரை பண்ணலாம். ஒரு ஸ்கொயருக்குள்ளே வரையக்கூடிய பிக்கெஸ்ட் சர்க்கிளோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சைட்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க 26, ரேடியஸ் என்னவாக இருக்கும் 13. ஸோ இதனோட ஏரியா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். In the adjoining figure a quadrant inscribes a square. குவாட்ரண்ட்டுன்றது என்னது, ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதனுடைய கால் பங்கு. ஓகேவா? அதுதான் குவாட்ரண்ட்குள்ளே ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிருக்காங்க. அந்த ஸ்கொயர் உடைய மேக்ஸிமம் பாசிபிள் ஏரியா. இப்போ மேக்ஸிமம் பாசிபிள் ஏரியான்னு என்ன சொல்கிறாங்க, மினிமம் எவ்வளோ நாள் குட்டியாக இருக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் அப்படின்னா அந்த இன்னொரு வேர்டெக்ஸ் வந்து போயிட்டு அந்த சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணுற அளவுக்கு மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஸ்கொயரோட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்கிளோடைய
ரேடியஸ் வந்து ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னது, ரேடியஸ், சர்க்கிளோட ரேடியஸ் தானே இது. இது வந்து என்னது, ஆறு. ஓகே, இப்போது சென்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணுறது தானே ரேடியஸ். அப்போது இங்கே நம்ம ஒரு ரேடியஸ் வரையலாம். இதுவும் என்னது, ஆர் தான். இது வந்து என்னது, ஸ்கொயருன்னு சொல்லியாச்சு. ஓகேவா, ஸ்கொயர். டயகனலுங்கிறது என்னது, சைடு ஏன்னா டயகனல் A√2. ஓகேவா, இப்போது A√2 தான் நமக்கு ஆர் அப்படின்னா ஏ என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போது ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா, R/√2 இதுதான் ஏ. அப்போது ஏ இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம், R/√2 அப்படிங்கிறத போட்டுக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. சைடோடைய ஸ்கொயர் ஆஃப் த வேல்யூ தான் என்னது, ஏரியா. ஸோ R/√2 ஹோல் ஸ்கொயர் தான் என்னது, ஏரியா. R²/2 தான் நம்மளுடைய ஆன்சர். ஆப்ஷன் ஏ. இந்த கொஷின் பாருங்கள். இந்த adjoining figure PQRS is a square of maximum possible area which is circumscribed by the semicircle. Points R and S lies on the diameter AB. What is the area of the square if the radius of the circle is R? ஒன்றும் இல்லை, போன கொஷினில் நம்ம குவாட்ரண்ட்டில் ஃபிட் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கொயரோட ஏரியாவை பார்த்தோம். இதில் செமி சர்க்கிளில் ஃபிட் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கொயரோட ஏரியாவை பார்க்க போகிறோம். இதை சென்டர்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது என்னவாக இருக்கும், சென்டர் ஓன்னு வச்சுக்கிட்டோன்னா ஓபிங்கிறது ரேடியஸ், ஓஏங்கிறது ரேடியஸ். அவங்க ஆறு தான் ரேடியஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம இந்த ஸ்கொயரோடைய லென்த்தை வந்து ஏன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஓலேருந்து எஸ்ஸுக்கு இருக்கிறது வந்து ஹாஃபாக இருக்கும், ஏவோட ஹாஃப். இது A/2 இருக்கும், இது A/2 இருக்கும். ஏன்னா சென்டர் வந்து என்ன 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 மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுது, ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணுது. அப்போது இந்த இடத்துல நான் ஒரு லைன் வரைகிறேன் அப்படின்னா சென்டர்லேருந்து இந்த வெர்டெக்ஸையும் இந்த சர்க்கம்ஃபரன்ஸையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரையணும்னா சென்டர் டு சர்க்கம்ஃபரன்ஸ் டச் பண்ணுற லைன் என்னவாக இருக்கும், ரேடியஸாக இருக்கும். ஓகே, இது ஆர் இல்லையா, இது ஃபுல்லாக ஆர், இது ஃபுல்லாக ஆர், அண்ட் சென்டர் டு சர்க்கம்ஃபரன்ஸ் டச் பண்ணுறது இதுவும் ஆர் தான். ஓகேவா, இது ஏ, இது A/2. ஆறுங்கிறது என்னது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல நம்ம எழுதணும் அப்படின்னா ஆறுங்கிறது என்னவாக இருக்கும், பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா. ஓகே, R² is equal to A² plus A/2 whole square. ஓகேவா, A² plus A² by 4, 5A² divided by 4ங்கிறது கிடைக்கும். ஆறுங்கிறது என்னது அப்போது, √5 A divided by 2. ஓகேவா, இதுதான் நம்மளோட ஆரோட வேல்யூ. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ஸ்கொயருங்கிறது என்னது, A² தான் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஓகே, இப்போது நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரில் தான் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவோட வேல்யூ நம்ம இதை வச்சு ஏவோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரில் நம்ம எழுதிக்கலாம். 2R டிவைடட் பை √5 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, இப்போது A² தானே நம்மளுக்கு ஏரியா A² is equal to 4R² டிவைடட் பை 5. அப்போது 4/5 R² தான் நம்மளுடைய ஆன்சர். ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, இது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கொஷின் பாருங்கள். A square garden has 2 roads passing through its middle. ஓகேவா, ஸ்கொயர் கார்டன் அதோட மிடில் 2 ரோட்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. போத் parallel to its sides. அதாவது இந்த சைடுக்கு இந்த சைட்ஸ்க்கு இது பேரலாக இருக்குது, இந்த 2 சைட்ஸ்க்கும் இது பேரலாக இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கார்டன் இருக்குது. அந்த ஸ்கொயர் கார்டனில் 2 ரோட்ஸும் இருக்குது. ஓகே, அந்த ஸ்கொயருடைய சைட் லென்த் வந்து பார்த்தோன்னா 40. விட்த் ஆஃப் த ரோட்ஸ் வந்து 10. ஓகே, இந்த ரோடை வந்து கிரேவல் பண்ணுறதுக்கான காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிரேவல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏரியாவை தான் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, அப்போது நமக்கு என்ன தேவை, இதனுடைய ஏரியா தேவை. பர் ஸ்கொயர் மீட்டர் வந்து 25 rupees ஆகுது. அப்போது இதனுடைய ஏரியா என்னவோ அது கூட 25 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதனுடைய ஏரியாவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லென்த் இது வந்து ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா. ஓகே, இதுவும் ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிளோடைய ஏரியா என்னென்னு கண்டுபிடிக்கலாம், அப்புறம் இந்த ரெக்டாங்கிள் ஏரியா என்னென்னு கண்டுபிடிக்கலாம். லென்த் என்னது 40, பிரெத் என்னது 10. லென்த் இன்ட்டு பிரெத் தானே ரெக்டாங்கிள் ஃபார்முலா. ஸோ 40 × 10. இப்போ இந்த வேல்யூ
ஓகே, அதுவும் என்னது 40 × 10 தான். இப்போது இந்த குட்டி பார்ட் இருக்குல்ல, இது 2 வாட்டி ரிப்பீட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல ஒரு வாட்டி ரிப்பீட் ஆயிடுச்சு, இங்கேயும் வந்து ஒரு வாட்டி ரிப்பீட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு தடவை நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய லென்த், அதனுடைய ஏரியா என்னது, இதனோட லென்த்து 10, இதனோட லென்த்தும் 10. அப்போ இது வந்து ஸ்கொயரு. ஓகேவா? அப்போது ஸ்கொயரோடைய ஃபார்முலா என்ன, a². ஸோ 10 × 10. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதனுடைய டோட்டல் ஏரியா என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போது 400 + 400 800 மைனஸ் 100 என்னது 700. per மீட்டர் ஸ்கொயருக்கு 25 rupees. 700 மீட்டர் ஸ்கொயருக்கு 700 × 25 rupees. 175 × 100. A is the right answer. இந்த கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, a square is inscribed in quarter circle. குவார்ட்டர் சர்க்கிள்குள்ளே ஸ்கொயர் வந்து இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களாம். என்ன மேனரில் இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களாம், இன் சச் எ மேனர் தட் 2 of its adjacent vertices. இப்போது ஸ்கொயர் அப்படின்னா அதனோட adjacent vertices அப்படிங்கிறது என்னது, பக்கத்தில் இருக்கிற vertices தான் adjacent vertices. மொத்தம் 4 vertices இருக்கு இல்லையா, இது ரெண்டும் பக்கத்தில் இருக்கா, அப்போ இது ரெண்டும் வந்து adjacent vertices. இது ரெண்டும் பக்கத்தில் இருக்கா, இது ரெண்டும் adjacent vertices. இது ரெண்டும் ஓகே, பட் இது ரெண்டும் adjacent கிடையாது, இது ரெண்டும் adjacent கிடையாது. ஓகேவா? அந்த ஸ்கொயரோடைய 2 adjacent vertices வந்து ரேடி மேலே லை ஆன் த 2 ரேடி. இதுதான் 2 ரேடி. குவார்ட்டர் சர்க்கிளோடைய 2 ரேடி எதுனா இது ரெண்டும். ஓகேவா? 2 அட்ஜசன்ட் வெர்டிசஸும் எது மேலே இருக்கான், இந்த ரேடி மேலே இருக்கான், அதுவும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கான். ஓகே, ஸோ இங்கேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அந்த சைட் அட்ஜசன்ட் வெர்டிசஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இதுவும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வைல் த அதர் 2 வெர்டிசஸ், இப்போ 2 வெர்டிசஸ் வரைஞ்சிட்டோம் இல்லையா, மற்ற 2 வெர்டிசஸ் இருக்கும் இல்லையா, அந்த 2 வெர்டிசஸ் எது மேலே இருக்கான், சர்க்குலர் ஆர்க். இதுதான் சர்க்குலர் ஆர்க். ஓகேவா? சர்க்குலர் ஆர்க் மேலே இருக்கான். ஓகேவா? மற்ற 2 வெர்டிசஸும் சர்க்குலர் ஆர்க் மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எப்படி இருக்கும், இந்த மாதிரி. இது கொஞ்சம் கோணல் மாடலாக தான் இருக்குது, பட் இது ஸ்கொயருன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கொயரோட லென்த் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்மளோட கொஷின். ஓகே, இது ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஏஏ. பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா? என்ன வரும், x² = a² + a². ஓகே, 2a² x². இப்போது என்ன பண்ணலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் நம்ம எழுதணும் ஏவை. 2வை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், x² / 2 a². ஏதன் நமக்கு தேவை, ஸோ 2 பக்கமும் ரூட் எடுத்தோன்னா x / √2 = ஏன்றது கிடச்சிரும். அப்போ இதனோட வேல்யூ என்ன, x/√2. இதனோட வேல்யூவும் x/√2. இப்போது நமக்கு என்ன தான் கேட்குறாங்க, இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சென்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணுறது எல்லாமே ரேடியஸ் தான். நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த சென்டர்லேருந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸை இந்த வேர்டெக்ஸோட டச் பண்ணுற மாதிரி வரைகிறோம். ஓகே, இதுவும் ரேடியஸ் தானே கேட்குறாங்க, 6 தான் நமக்கு தேவை. ஓகே, நமக்கு என்ன தெரியும், இது இந்த ஆப்போசிட் வேர்டெக்ஸை நம்ம கனெக்ட் பண்ணோன்னா அது ஆக்சுவலி என்ன, இந்த ஸ்கொயரோட டைகனல் இல்லையா. ஸோ இது ஏ அப்படின்னா டைகனலுங்கிறது √2a இல்லையா, அந்த மாதிரி. இது எக்ஸ் அப்படின்னா இது √2x. ஓகேவா? இப்போது இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோமா, இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளில் இது ரெண்டும் சேம்னு சொல்லிட்டாங்கன்னா இது என்ன டிகிரியாக இருக்கும், 45 டிகிரியாக இருக்கும். இதுவும் 45 டிகிரியாக இருக்கும். அப்போ தான் இது ரெண்டும் சேமாக இருக்க முடியும். இந்த 2 ஆங்கிளும் சேமாக இருந்தால் தான் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைட்ஸும் சேமாக இருக்கும். ஓகே, இது 90 டிகிரினா பேலன்ஸ் இருக்கிறது 90, அப்போ ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணோன்னா 45 கிடைக்கும். ஓகே, டைகனல் அப்படிங்கிறது ஸ்கொயரை வந்து ஸ்கொயரோடைய ஆங்கிளை வந்து எந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணோன்னா ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணோம். இது ஃபுல்லாக 90 டிகிரினா இது 45, இதுவும் வந்து 45 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த ட்ரையாங்கிள் பார்க்க சொன்னோம் இல்லையா, இந்த ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா இப்போது 45 + 45 இது ஃபுல்லாக என்ன வரும், 90 டிகிரி வரும். ஓகே, இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், 90 டிகிரி அப்படிங்கிறத எழுதிக்கலாம். 90 டிகிரி. அப்போது இந்த ட்ரையாங்கிளில் நம்ம என்ன தேவை, ரேடியஸ் தான் தேவை. ஓகே, இது ரெண்டும் நமக்கு இருக்குது.
Pythagoras theorem நம்ம அப்ளை பண்ணோம்னா r square is equal to x by root 2 whole square plus root 2x whole square. ஓகேவா? x square divided by 2 plus 2x square அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போது 5x square divided by 2ங்கிறது நமக்கு வரும். ரேடியஸ் அப்படிங்கிறது என்னது? ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தோன்னா root 5 divided by root 2x அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரேடியஸ். ஆப்ஷன் B is the right answer. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இந்த கொஷின் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். பட் ஸ்டில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக போட முடியும். ஒரு குவார்ட்டர் சர்க்கிள்குள்ளே ஒரு ஸ்கொயரை இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து என்ன மேனரில் இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களாம், ரேடி மேலே அதோட அட்ஜசன்ட் வெர்டிசஸ் 2 இருக்குது அண்ட் ஆர்க் மேலே மீதி இருக்கிற 2 அட்ஜசன்ட் வெர்டிசஸ் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அதுவும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது ரேடி மேலே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போது இது ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸுன்றதுனால ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணுறோம், பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டயகனலில் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ரேடியஸ் ஆப்போசிட் வெர்டெக்ஸ் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சென்டர்லேருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் அதுவும் ஸ்கொயரோட வெர்டெக்ஸோடு இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிளில் இது எப்படி 90 டிகிரி வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். பார்த்துட்டு பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோன்னா ரேடியஸோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கிறோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில். ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் இல்லை, கான்செப்ட். இது வந்து கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர்லலாம் அதிகமாக மெயின்ஸில் கேட்ட கான்செப்டுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயருக்கு உள்ளே வரைகிற சர்க்கிளை இன் சர்க்கிள்னு சொல்லுவோம், வெளியில் வரைகிற சர்க்கிளை சர்க்கம் சர்க்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா? எப்போவுமே இன் சர்க்கிள் சர்க்கம் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது வந்து 2 டைம்ஸாக இருக்கும். இது இந்த சர்க்கிளோடைய ஏரியா 1 அப்படின்னா வெளியில் இருக்கிற சர்க்கிளோட ஏரியா 2ஆக இருக்கும். அதுக்கு வெளியில் இருக்கிற சர்க்கிளோட ஏரியா 4ஆக இருக்கும். அந்த மாதிரி ட்வைஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதனோட ஏரியா 1, அதுக்கு மேலே இருக்கிற இன்னொரு ஸ்கொயரோட ஏரியா 2, அதுக்கு மேலே இருக்கிற ஸ்கொயரோட ஏரியா 4. அதே மாதிரி தான் சர்க்கிள்க்கும் இதனோட ஏரியா 1ன்னா இது 2, இது 4. அந்த மாதிரி ட்வைஸ் 2 டைம்ஸ் ஆகிக்கிட்டே போகும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம மேலே மேலே கான்சென்ட்ரிக்காக வரையும் போது ஓகே, ஒரு ஸ்கொயருக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு தெரியும். 1:2:4:8 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சர்க்கிள்க்கும் தெரியும் 1:2:4:8 போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஸ்கொயருக்கும் சர்க்கிள்க்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும்னா எப்போவுமே வந்து ஸ்கொயர் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, வெளியில் சர்க்கிள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரெண்டுத்துக்கும் தான் ரேஷியோ என்னது, 7:11 ஆர் 2:π அப்படிங்கிறது. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். எப்போவுமே உள்ளே இருக்கிற மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்து உள்ளே இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உள்ளே ஒரு ஸ்கொயரை வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? உள்ளே ஒரு ஸ்கொயர் இருக்கிறதா நீங்கள் இமேஜின் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஓகே, ஸ்கொயரோடைய ஏரியா 7 அப்படின்னா சர்க்கிளோடைய ஏரியா 11ஆக இருக்கும். ரேஷியோவில் 7:11 அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும்ல ஒரு ஸ்கொயருக்கும் வந்து ரேஷியோ வந்து 1:2 1:2ன்னு 2 டைம்ஸ் ஆகிட்டே போகும். இது 7னா இது என்னவாக இருக்கும், 14ஆக இருக்கும். இது 14னா இது 28ஆக இருக்கும். இது 28னா இது 56ஆக இருக்கும். அதே மாதிரி தான் சர்க்கிள்க்கும் இது 11னா இது 22ஆக இருக்கும். ஓகே, இது 22னா இது 44ஆக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ட்வைஸ் ஆகிட்டே போகும். பட் இந்த மாதிரி ஸ்கொயருக்கும் சர்க்கிள்க்கும் உள்ள ஏரியா ரேஷியோ வந்து 7:11 அப்படிங்கிறது. ஓகேவா? உள்ளே வந்து ஸ்கொயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சர்க்கிளுக்கும் ஸ்கொயருக்கும் உள்ள ரேஷியோ தான் 7:11 அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போது இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரோடைய லென்த் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்கொயரோட லென்த் ஏ அப்படின்னா இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் அப்படிங்கிறது ஆறுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கொயரோட லென்த் ஏன்னு வச்சுக்கோங்க. டயமீட்டர் வந்து என்னவாக இருக்கும், இந்த ஸ்கொயரோட டயகனலாக இருக்கும். ஓகேவா? ரேடியஸ் ஆர்னா டயமீட்டர் 2r. ஸோ டயகனலுங்கிறது என்னது, இது ஏ அப்படின்னா இது a√2. ஸோ a√2வையும் நம்ம 2rஐயும் ஈக்குவேட் பண்ணோன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏலேயே நம்மளுக்கு ரேடியஸுங்கிறது கிடைக்கும். என்னன்னு கிடைக்குது, a = √2r அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டு பக்கமும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்லேயே இருக்கிற மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏரியா ஃபார்முலா என்ன, ஸ்கொயருக்கு a², சர்க்கிளுக்கு πr². ஸோ ரெண்டுத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபைனலாக நமக்கு 2:π அப்படி இல்லைனா 7:11 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸ்கொயருக்கும் சர்க்கிளுக்கும் உள்ள ஏரியா ரேஷியோ.
ஓகேவா? அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இந்த மாதிரியும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் நமக்கு இருக்கலாம். இந்த மாதிரி அந்த ஸ்கொயருங்கிறது இந்த மாதிரி வளைச்சு கூட இருக்கலாம், இந்த மாதிரி நேராகவும் இருக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். ஆக மொத்தம் நம்மளுக்கு இந்த மாதிரி சர்க்கம்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸ்கொயரோட எல்லா வேர்டெக்ஸையும் டச் பண்ணியிருக்கணும், சர்க்கம்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே என்ன ரேஷியோவில் இருக்கும்? இந்த சர்க்கிள் வந்து நமக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம உள்ளே ஒரு ஸ்கொயர் இருக்கிறதா இமேஜின் பண்ணிவிட்டு வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு இந்த ஒன்றுக்கும் நம்ம ரேஷியோ வரைஞ்சிக்கலாம். இந்த ஸ்கொயருக்கு ரேஷியோ வந்து நமக்கு 7 அப்படின்னா இந்த சர்க்கிளுக்கு ரேஷியோ வந்து 11 இருக்கும். இப்போது இது 7னா இந்த ஸ்கொயருக்கு 14, இது 14னா இந்த ஸ்கொயருக்கு வந்து என்னது 28, இது 28னா இந்த ஸ்கொயருக்கு 56. இப்போது இது 11னா இந்த சர்க்கிளுக்கு 22, இது 22னா இந்த சர்க்கிளுக்கு 44. இந்த மாதிரி ட்வைஸ் ஆகிட்டே போகும். அவ்வளோதான். இப்போ இந்த ரேஷியோ வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இது வந்து சிஜிஎல் மெயின்ஸ் 2017 கேட்ட கொஷினு. இந்த கிவன் ஃபிகர் ஏபிசிடி அப்படிங்கிற கொடுத்துருக்குற இந்த டயக்ராமில் நம்மளுக்கு EFGH அப்படிங்கிறது இஸ் அ ஸ்கொயர் ஃபார்ம்டு பை ஜாயினிங் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் சைட்ஸ் ஏபிசிடி. மிட் பாயிண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கிற இன்னொரு ஸ்கொயர் LMNO இஸ் எ ஸ்கொயர் ஃபார்ம்டு பை ஜாயினிங் மிட் பாயிண்ட்ஸ். இன்னொரு LMNOன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கொயரோடைய மிட் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி இன்னொரு ஸ்கொயர் வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்த மாதிரி மிட் பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்கனாலே அதில் நம்ம ஈஸியாக வந்து சர்க்கிள் வரைய முடியும். ஏன்னா சர்க்கிள் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய மிட் பாயிண்ட்ஸை தான் டச் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? அப்போ இது எல்லாமே வந்து சர்க்கம்ஸ்கிரைப் பண்ண முடியும் சர்க்கிள் மூலமாக எல்லா ஸ்கொயரையுமே. ஓகேவா? இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இஃப் த ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் 38.5, ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் 38.5னா இங்கே ஒன்லி என்ன சர்க்கிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, நம்ம வரைஞ்சது தான் இந்த சர்க்கிள்ஸ்லாம். ஓகே, ஒன்லி அவங்க கொடுத்துருக்கிறது இந்த உள்ளே இருக்கிற சர்க்கிள் மட்டும்தான். அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராமில் அந்த சர்க்கிளோட ஏரியா என்னவா 38.5. ஓகே, 38.5. தென் வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏபிசிடியோடைய ஏரியா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக உள்ள சர்க்கிள் இருந்துச்சுனாலே நம்ம உள்ள இமேஜினரியாக ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிப்போம். ஏன்னா எப்போவுமே உள்ள ஸ்கொயர் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுப்போம். அப்போ தான் நம்ம ஈஸியாக ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது 7 அப்படின்னா இந்த சர்க்கிளோடைய ஏரியா 11 இருக்குமா? ஸோ 11 தான் இவங்க 38.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வெளியில் இருக்கிற ஏபிசிடியோடைய ஏரியா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல அதோடைய ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது 7னா அதுக்கு வெளியில் இருக்கிற ஸ்கொயருக்கு வந்து 14, இது 14னா இது 28, இது 56. அப்போ 56 தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 11 38.5னா 56 என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்னது டிவைடட் பை 11 இன்ட்டு 56ன்னு போடணும். ஓகேவா? போட்டோம் அப்படின்னா 3.5ங்கிறது கிடைக்கும். என்ன ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு? 28 இன்ட்டு 7 196ங்கிறது வரும். ஓகேவா? சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்கிறது கிடைக்கும். ஓகே, அடுத்து இது ரெண்டும் கான்செப்ட். ஒரு ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா குவார்ட்டர் சர்க்கிள் மாதிரி வரைகிறோம். ஓகே, இப்படி ஒரு குவார்ட்டர் சர்க்கிள், இப்படி ஒரு குவார்ட்டர் சர்க்கிள் வரைகிறோம். அப்படி வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு சர்க்கிள் இந்த குவார்ட்டர் சர்க்கிளில் இன்டர்செக்ட் பண்ணுற இதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு சர்க்கிள் வரைகிறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அதை விட குட்டியாக, அப்புறம் இங்கே அதை விட குட்டியாக ஒன்று வரைகிறோம். ஸோ இது அந்த ஸ்கொயரோடைய சைடு வந்து ஏ அப்படின்னா அந்த ரேடியஸ் ஒன்று என்னவாக இருக்கும் அப்படின்றது R1. இந்த குட்டி இருக்கு இல்லையா, குட்டி சர்க்கிளோடைய ரேடியஸ் A/16 இருக்கும். இது ஏன்னா இது A/16 இருக்கும், இது A/6 இருக்கும். இது இந்த பெரிய சர்க்கிள் வந்து 3 × A/8 இருக்கும். ஓகேவா? அண்ட் இது எல்லா ஒரு ரேடியஸோடைய ரேஷியோவும் வந்து 3:8:18 இருக்கும். இப்போது ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா இப்படி ஒரு குவாட்ரண்ட் வரைகிறோம். அப்புறம் இதை ரெண்டுத்தையும் ரேடியஸாக வச்சு இப்படி ஒரு குவாட்ரண்ட் வரைகிறோம். இந்த இன்டர்செக்ஷன் ஏரியா என்ன, இந்த இன்டர்செக்ஷன் லீஃப் மாதிரி இருக்குல்ல, இந்த இன்டர்செக்ஷன் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 4/7. இதனுடைய சைட் லென்த் வந்து A அப்படின்னா 4/7 A² இருக்கும். ஓகேவா? இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இஸ் அ ஸ்கொயர் ஹூஸ் சைடு அவங்க வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த டயக்ராமும் கொடுத்துருக்காங்க. ஏபிடிங்கிற ஒரு குவாட்ரண்ட்டு அண்ட் பிஏசிங்கிற குவாட்ரண்ட், அது ரெண்டும் வந்து நமக்கு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எ சர்க்கிள் இஸ்
டச்சிங் போத் குவாட்ரண்ட்ஸ், 2 குவாட்ரண்ட்ஸையும் டச் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் அதனுடைய ஒரு சைடையும் டச் பண்ணியிருக்கணும். இந்த டயக்ராமில் கொடுத்துருக்குற மாதிரினா இந்த டயக்ராமை வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணணும். அந்த குட்டி சர்க்கிளோட ரேடியஸ் ஃபார்முலா என்ன? a/16. ஸோ சைட் லென்த் அவங்க கொடுத்துருக்காங்களா? 8ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 8ங்கிறது என்னது? a. அப்போது இதனோட ரேடியஸ் ஃபார்முலா, இந்த குட்டி சர்க்கிளோட ரேடியஸ் ஃபார்முலா என்ன? r = a/16. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்னது? πr². ஓகேவா? இப்போது ஏவோட வேல்யூ என்னது? 8ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 8/16ங்கிறது ஆக்சுவலி 1/2. 22/7. r² என்ன? 1/2 × 1/2. ஓகேவா? கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 11/14. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தியரி. இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஓகேங்களா? அந்த ஸ்கொயரோட சர்க்கிள் வந்து வரைகிறோம். அந்த ஸ்கொயருக்கு மேலே ஒரு சர்க்கிள் வரைகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு சைடையும் டயமீட்டராக வச்சுட்டு இன்னொரு செமி சர்க்கிள் வரைகிறோம். ஓகேவா? அதுதான் இந்த டயக்ராம். ஓகே, அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த ரீஜனை வந்து நம்ம ஷேட் பண்ணுறோம். ஷேட் பண்ணோன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, இந்த ஸ்கொயரோடைய ஏரியா இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த ஷேடட் ரீஜனுடைய சம் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைகிறோம். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஒரு சர்க்கிள் வரைகிறோம். ஓகே, ஒரு சைடையும் டயமீட்டராக வச்சுட்டு நம்ம செமி சர்க்கிள்ஸ் வரைகிறோம். ஸோ இதனுடைய ஷேடட் ரீஜன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ண கொஷின் தான் இது. இப்போது ஷேடட் ரீஜனோடைய ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸ்கொயரோடைய சைட்ஸ் வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஸ்கொயரோட ஏரியா தான் ஷேடட் ரீஜனோட ஏரியாவுக்கு ஈக்குவல்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஸ்கொயரோட ஏரியா என்ன? 10² 100. அப்போது ஷேடட் ரீஜனோட ஏரியாவும் 100 தான். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ ஃபைனலி நம்ம ஸ்கொயரில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். லைக் எல்லா குவாலிட்டி கொஷின்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த ஃபுல் வீடியோ அப்ராக்சிமேட்லி ஒரு 50 மினிட்ஸு கிட்ட வரும். ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா யூ கேன் பி ஷுர் ஸ்கொயரில் எந்த மாதிரி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெக்டாங்கிள் டாபிக் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஓகே, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.